ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ நிதி ஆயோக்கினுடைய நிர்வாக குழு பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு. அது ரிலேட்டடான நியூஸ் தான் இது. ஸோ நிதி ஆயோக் பார்த்திங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக மத்திய அரசால் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சேர்மன் யார் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்களோ அவங்க தான் சேர்மனாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில். ஸோ கவர்னிங் கவுன்சிலில் ஸ்டேட்ஸ்னுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் யூனியன் டைரக்டர்ஸ்னுடைய லியூட்டனன்ட் கவர்னர்ஸ் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. எல்லாமே இதில் ஒரு ரீஜனல் கவுன்சில். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்ஸுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸ்னுடைய சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, நல்ல நாலேஜபிள் பர்சன், இவங்களை வந்து இந்த கூட்டத்திற்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இது தவிர ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்பர்சன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ தற்போது நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் குமார் லஹாரி. ஸோ அடுத்தது அதில் இருக்கக்கூடியது ஃபுல் டைம் மெம்பர்ஸ். ஸோ இவங்க வந்து இப்போது வைஸ் சேர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா கேபினட் ரேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டினுடைய ரேங்க் இருக்கும். ஸோ இது தவிர ஒரு 2 எக்ஸ்பர்டைஸ் மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. அதாவது லீடிங் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய 2 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க ரொட்டேஷன் பேசிஸில். அதுக்கப்புறமா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 4 மெம்பர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இதற்காக செக்ரட்டரியேட் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு.